ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட KEFINE Klean அப்படின்ற இந்த IEM வந்து இருக்குது. ஸோ இந்த IEM நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட் கார்டில் வந்து சேல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது IEM வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கான்செப்ட் கார்டு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக 2000 rupees பட்ஜெட் என்னென்ன பெஸ்ட்டான IEM இருக்குது, எதாவது வாங்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தரலாம். இதுதான் இந்த KEFINE Klean IEM வர பாக்ஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பாருங்கள், இதுவும் தென் அதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கமும் நமக்கு அந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம கையெடுத்து நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய பாக்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு KEFINE ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலே உங்களுக்கு IEM வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் நமக்கு ஆக்சரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம IEM வந்து வெளியே எடுக்கலாம். வாவ், ஓகே, ஃபஸ்ட் டைம் கை எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பில்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3 ட்ராப் வந்து பார்த்துருப்போம், 3 ட்ராப் சூட்டு அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம், ஒரு பில்டு வந்துருக்கும். அதே மாதிரி ஒரு சேம் பில்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த KEFINE அவங்களோட பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 2 பின் கனெக்ட் வந்து இருக்குது. பேக் சைடு நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து IEM கனெக்ட் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த IEM இந்த மாதிரி பார்க்க முடியறதில்ல. ஸோ இங்கே நமக்கு அந்த பிளாக் கலரில் கொடுத்தனால தென் ஒயிட் கலர் டெக்ஸ்ட் நல்லா மேட்ச் ஆகுது. இந்த IEMோட க்ளோசர் லுக் வந்து பாருங்கள், சின்ன ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் IEM சைடில் வச்சுட்டு நமக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இந்த IEMக்கு நமக்கு வந்து கேரிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு இன்னொரு கார்டு வந்து இருக்குது. KEFINE கேஸ் ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு வந்துட்டு ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சில்வர் பேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நம்ம 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து இருக்குது. இந்த IEM மைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த மீடியா கண்ட்ரோல்ஸ் பட்டன் அதுவும் நமக்கு வந்து இல்லை. இந்த IEM மோஸ்ட்டாக நமக்கு 4000 rupeesக்கு மேலே வந்து சேல் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அந்த மைக் அதுக்கப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ மற்றபடி ஒயர் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இருக்குது. இதுதான் முதலே சொன்னேன், நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நமக்கு இந்த IEMலையும் லெஃப்ட் அண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த 2 பின் கனெக்டர்லையும் லெஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரைட்டும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம IEM வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வேறு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 பெரிய சைஸ் 2 சின்ன சைஸ் வந்து இருக்குது. இதோட மீடியம் சைஸ் நமக்கு IEMலேயே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நாசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நாசிலில் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். கேஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்காவது இந்த IEM எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா. ஓகே, இது மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. இந்த IEMோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பார்க்கலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட் செல்லில் உங்களுக்கு வந்து பாருங்கள் KEFINE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நமக்கு சின்னதாக ஒரு பேட்டர்ன் போட்ட மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டிசைன். அது பார்க்க இந்த IEM நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது. பில்டை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக மெட்டல் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ரெண்டுமே வந்து மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் பில்டுன்றதுனால நமக்கு கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. நம்ம அதே நம்ம வியர் பண்ணி கேட்குறோன்ற போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அந்த வெயிட்லாம் ஃபீல் ஆகுது கிடையாது. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறனா கூட நமக்கு அந்த வெயிட்டில் எதுவும் ஃபீல் ஆகுறது இல்லை. ஸோ இங்கே ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1.2 meters கிட்ட கொடுத்துருக்காங்க. இது ஒயரோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே ஹை குவாலிட்டி சில்வர் பேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீ கூட. நமக்கு வந்து ஈஸியாக வந்து இங்கே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாக்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி பவுச் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியானாலும் நமக்கு இந்த மாதிரி கேரிங் கேஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நிறைய பிராண்டில் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி கேரிங் கேஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை. இப்போ நம்ம கேஜியெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். கேஜியிலிருந்து ZS 12 Pro X IEM வந்து பார்த்துருந்தோம். அது நமக்கு எந்த விதமான கேரிங் கேஸும் கொடுக்க மாட்டாங்க. அதோட ப்ரைஸ் நமக்கு கிட்டத்தட்ட 3500 தாண்டியே இருக்கும். இதே நம்ம QKCன்னு ஒரு IEM இருக்குது, அதோட ப்ரைஸே 500 கிட்ட தான். ஆனால் அந்த IEMக்கு வந்து ஒரு கேரிங் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிற IEMல வந்து இந்த மாதிரி கேரிங் கேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த IEM நமக்கு ஒயர் குவாலிட்டியில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த IEM உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மீடியா கண்ட்ரோல் பட்டன் அதுவும் இங்கே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் சாங் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மொபைல் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லா IEMலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு மைக்காவது கொடுத்துருப்பாங்க நம்ம அர்ஜென்ட் கால்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே அது கூட கொடுக்கல. மோஸ்ட்டாக இந்த IEMன்றது வந்து பார்த்தா ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸுக்குன்னு வேண்டி ஸ்பெசிஃபிக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாது. அந்த சாங்கோட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபீல் பண்ணணும், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து மைக் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ மற்ற பிராண்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்த IEMல மைக் இல்லாது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிரைவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 10mm டைனமிக் டிரைவர். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய IEMல வந்து இப்போ 2 டிரைவர் 3 டிரைவர் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சாங்கோட டீட்டெயில்ஸாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ மோஸ்ட் எல்லாரும்
எல்லாத்துக்குமே தெரியும் டைனாமிக் டிரைவர் வந்து பார்த்தா லோ ஃப்ரீக்வன்சிஸில் ஹேண்டில் பண்ணும் லைக் பேஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு க்ளீனான ஒரு பேஸ் வந்துருக்கு. அந்த பேஸ் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது. இந்த ஐஎம்ல ஒரு சவுண்ட் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப லவுடாக வந்துருக்கு. ஸோ இந்த ஐஎம்ல மட்டும் கிடையாது, மோஸ்ட்டாக நிறைய ஐஎம்ல வந்து இப்போ சவுண்ட் அவுட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் மினிமம் வந்து இப்போ 60% வால்யூம் வச்சு கேட்டுக்குங்க. சவுண்டு நல்லா இருக்குது, என்ஜாயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100% 80யோ 100ஓ வச்சிங்க அப்படின்னா உங்கள் காதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ 60% வச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐஎம் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 60% வச்சு கேட்டுருக்கோம், திரும்பி நம்ம 70-80 வச்சோம் அப்படின்னா சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நமக்கு அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சில ஐஎம்லாம் வந்து பார்த்துருப்போம், அந்த நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். இந்த ஐஎம் நமக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நம்ம நோட்டீஸ் பண்ணல. நம்ம சவுண்டோட வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சாலும் சாங்கோட டீட்டெயிலிங் நல்லாவே இருக்குது. இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த நாசில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஐஎம் நமக்கு இந்த நாசில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாசில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால இங்கே 2 நல்ல விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம காதில் இயர் வேக்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை இருந்துச்சு அப்படின்னு நம்மளே மேனுவலாக கிளியர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இங்கே சவுண்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஐஎம்ல வந்து இப்போ நாசில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டியூனிங் சுவிச்சஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கேசியில் பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இங்கே நம்மளால் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. இங்கே 2 நாசில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று சில்வர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. நம்ம சில்வர் நாசிலில் வந்து நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் வந்து கிடைக்குது. சாங்கோட டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு எல்லாமே பேலன்ஸ் அவுட்புட்டாக இருக்குது. நமக்கு பேஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு, தென் வோக்கல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. சாங்குக்கு நல்லா இருக்குது. அந்த சில்வர் நாசில் ரிமூவ் பண்ணிட்டு பிளாக் அட்டாச் பண்ணி சவுண்டு கேட்டோம் அப்படின்னா வோக்கல்ஸ் மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருது. அது நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு. சில்வர் நாசில் யூஸ் பண்ணும்போது எல்லாமே பேலன்ஸாக இருந்துச்சு. நம்ம அந்த பிளாக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வோக்கல்ஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைன்யூட்டாக தெரியும், நோட்டீஸ் பண்ண முடியாதோன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. சாங்கில் பாரு அவங்களோட வோக்கல்ஸ் நல்லா முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது, ஒரு பேலன்ஸாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் நாசில் வந்து யூஸ் பண்ணலாம். தென் முடிஞ்சால் இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணுங்க. டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் அவுட்புட் இன்னும் கூட கொஞ்சம் நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியுது. டேரெக்டாக 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப 1000 rupees சேல் பண்ணிருக்காங்க. இன்னும் நமக்கு இந்த கான்செப்ட் கார்ட்டில் 700-800 அந்த ப்ரைஸ்க்கே கிடைக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். எப்பவும் போல மியூசிக்கோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட்டில் சாங்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்போ நல்ல சவுண்ட் அவுட் வந்து கிடைக்கும். தென் மோஸ்ட்டாக நிறைய பேர் MP3 தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ MP3 யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 320 KB இருக்கிற மாதிரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ 192, 98 KBஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் சாங்ஸ் கேட்டிங்க அப்போ டீட்டெயில்ஸே இருக்காது. ஸோ அதனால் மினிமம் 320 KB இருக்கிற MP3 ஃபைலில் வந்து சாங் கேளுங்க. ஓகே, ஓவராலாக இந்த ஐஎமோட டிசைன், பில்ட் குவாலிட்டி, தென் ஒயர் எல்லாமே நமக்கு இங்கே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தா இந்த ஐஎம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 4000 to 4500 அந்த ப்ரைஸ் கிட்ட சேல் பண்ணிருக்காங்க. இப்போ கான்செப்ட் கார்டு நம்ம சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சேலில் உங்களுக்கு வந்து 3855 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம், பெஸ்ட்டான ஐஎம் 2000 rupees என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ guys, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.